வணக்கம். 24 மணி நேரத்திற்குள் 4 கொலைகள் நடத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறதா என்று எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சிக்கு எதிராக தற்பொழுது கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகே உள்ள பிரியாணி கடைக்குள் புகுந்து 4 பேர் அங்கிருந்த ஊழியரை சரமாரியாக வெற்றி கொன்ற சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் செல்வகுமார் நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவமும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அதிகாலையில் கடலூர் அருகே அதிமுக நிர்வாகி பத்மநாதன் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்ச்சி. குமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலர் கணவர் வெட்டி கொல்லப்பட்டார் என்ற தகவல்களும் தற்பொழுது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் திமுகவின் நிர்வாகிகள் தான் இதனை ஏற்படுத்தி வருவதாகவும் திமுகவை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகளது கட்டுப்பாட்டில்தான் கொலையாளிகளும் கூலிப்படைகளும் இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொலை கொள்ளை சம்பவங்கள் தான் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. கண் முன்னே நடக்கிறது. திமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கவுன்சிலர்களும் இதை செய்து வருவது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக கைதிகளும் குற்றவாளிகளும் இருப்பது ஏன் காவல்துறையினர்கள் அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்காமல் கண் துடைப்பிற்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஜாமீன் வழங்கப்படுகிறது? மிக பெரிய அளவில் சந்தேகத்தையும் இதுபோன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒருதலை பட்சமாகத்தான் மக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் வன்முறையை தூண்டும் விதமாகவும் அமைதி பூங்காவாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களது ஆட்சிக்கு பிறகுதான் கொடுங்கோல் ஆட்சியாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தில் பெண்களும் சரி இளைஞர்களும் சரி சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, எப்போ எது நடக்கும் என்று அச்சத்தில்தான் தற்பொழுது வரை இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களது உதவியுடன் தான் கூலிப்படைகள் தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் காவல்துறைக்கு பயப்படாமல் காவல் அலுவலகத்தின் முன்பாகவே கொலை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களது ஆட்சியை கலைத்தால் மட்டும்தான் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காது என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சரியாக செயல்படுகிறதா அல்லது ஆட்சியை கலைக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.